அப்ப ஜோதிடம் தெரிந்த நபர்களா இருந்தாலும் சரி, ஜோதிடம் தெரியாத நபர்களா இருந்தாலும் சரி, ரொம்ப ஈஸியா, எளிமையா புரிஞ்சுக்க முடியும். ஜோதிடம் தெரிந்தவர்களா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம குறிப்பிடக்கூடிய விதிகள் வந்து என்னென்ன செய்யும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அதனால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். ஜோதிடமே எதுவுமே தெரியாது சார் அப்படின்னு சொன்னா பிரச்சனை கிடையாது. அவங்களுடைய சார்ட், அவங்களுடைய ஜாதகம் அவங்க கிட்ட இருக்கும். அந்த ஜாதகத்துல வந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து அவங்க அதை வந்து சரியா வந்து கவனிச்சு பொருத்தி பார்த்தாங்க அப்படின்னு சொன்னாலே ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடும். இப்ப அவங்க ஜாதகத்தை எப்படி வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்றாங்களோ, அதே போல மத்தவங்க ஜாதகம், குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஜாதகங்களோட அதே மாதிரி ஃப்ளவர் ரெமெடி நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து நாங்க எந்தெந்த விதிகளுக்கு வருதுங்கிறத அப்படியே அப்ளை பண்ணீங்க அப்படின்னு சொன்னா ஈஸியா வந்து நம்ம புரிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள முடியும். அதாவது ஜோதிடம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் எல்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா இங்க வந்து நம்ம ஜோதிடத்தை பார்க்க போறது கிடையாது, ப்ரெடிக்ஷனை பார்க்க போறது கிடையாது. மாறாக ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விதிகள், விதிமுறைகள், விதி விலக்கல் அப்படிங்கிற அடிப்படையில அது எப்படி மலர் திருவிழோட ஒத்து போகுது, அப்ப எந்த மாதிரியான மலர் திருவிழா நம்மங்க கொண்டு வருவதன் மூலமாக அந்த விஷயங்களை வந்து நமக்கு சாதகமாக மாற்ற முடியும் அப்படிங்கிற விஷயங்களை தான் நம்ம இன்றைய ஃப்ரீ செஷன்ல ஒரு சில விஷயங்களை பார்த்துருந்துருப்போம் இல்லையா. இந்த மாதிரி வந்து இன்னும் வந்து பல்வேறு சொல்லப்படாத, அறியப்படாத பல்வேறு சூட்சுமங்கள், ரகசியங்கள், இன்னும் அனுபவ ரீதியான, ஆராய்ச்சி ரீதியான பல்வேறு விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த ஒரு 3 month கோர்ஸ்ல சொல்லித்தரப்படும். ஆல்ரெடி வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது வந்து எடுத்து முடிச்சிருக்கோம். இப்ப எடுக்கக்கூடிய பேட்ச் அப்படிங்கிறது செகண்ட் பேட்ச். ஃபர்ஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது நமக்கு 2024 வந்து முடிஞ்சிருச்சு. இப்ப எடுக்கக்கூடிய இந்த பேட்ச் அப்படிங்கிறது செகண்ட் பேட்ச் தான். ஆல்ரெடி இது ஜான்வரில் எடுக்க வேண்டிய பேட்ச், பட் நமக்கு வேற வேற கிளாஸஸ் எல்லாம் இருந்ததுனால நாம இந்த ஜோதிட மலர் திருவிழா வகுப்பு வந்து இருக்க முடியாம போச்சு. மற்றபடி நமக்கு இந்த ஏப்ரல் மந்த்ல இருந்து ஜோதிடமும் மலர் திருவிழா அப்படிங்கிற வகுப்பு வந்து நமக்கு நடைபெறும். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க வந்து தாராளமாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரையோ அல்லது வந்து குறிப்பிட்டக்கூடிய 9441207711 இந்த நம்பர்ல வந்து நீங்க இதை கால் பண்ணியோ அல்லது மெசேஜ் பண்ணியோ இன்னும் வந்து என்ன டீட்டெயிலிங் அப்படிங்கிறது கேட்டுக்கலாம். பிளஸ் ஃபீஸை பத்தின விஷயங்களையும் நீங்க கேட்டுக்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம ஒவ்வொரு வாரத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 800 rupees அப்படிங்கிறது இருக்கும். அப்போ இந்த 12 weeks அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எவ்வளவு அமௌண்ட் வருதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? என்ன சார்? 9600. சரி, இதே வந்து அவங்க சிங்கிள் பேமெண்டா பண்றாங்க அல்லது வந்து ஜஸ்ட் ஒரு 2 பேமெண்டா வந்து ஒரு குறிப்பிட்ட இடைவெளி வந்து ஒரு 1 monthக்குள்ள வந்து இன்ஸ்டால்மெண்ட் மாதிரி ஒரு 2 பேமெண்டா வந்து பண்றாங்க அப்படின்னு சொன்னா 8600 rupees மட்டும் போனா போதும். 1000 rupees அப்படிங்கிறது இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்டா அவங்க எடுத்துக்கிட்டு 8600 மட்டும் பண்ணா போதும். அப்படி இல்லை சார் நான் வீக்லி வந்து 12 weeks மட்டும் பே பண்ணி படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னா தாராளமா வந்து நீங்க பே பண்ணியும் படிச்சுக்கலாம். எப்படி இருந்தாலும் நீங்க ஃபுல் பேமெண்ட் பண்ணாலும் சரி அல்லது வந்து வீக்லி பேமெண்ட் பண்ணாலும் சரி, நீங்க பண்ண போறது ஓன்லி 12 weeksக்கு மட்டும்தான், 12 கிளாஸுக்கு மட்டும்தான். 12 கிளாஸுக்கு மேல போச்சு அப்படின்னு சொன்னா நீங்க சிங்கிள் ரூபி கூட பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதனால வாய்ப்பு இருப்பவர்கள் இந்த வாய்ப்பை வந்து நீங்க துரிதமாக பயன்படுத்தி கொண்டு ஒவ்வொரு விஷயங்கள்ல இருந்தும் நீங்க உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய நேரம், உங்களுடைய உழைப்பு, அனைத்து விஷயங்களும் ஒரு ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு தெளிவான விஷயங்களை வந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது மூலியமா ஒரு சில விஷயங்களை கத்துக்க முடியும். கத்துக்கிட்ட விஷயங்களை மட்டும் நீங்க கத்துக்கிறது மட்டும் இல்லாம ரியல் டைம்ல ப்ராக்டிக்கலாவும் அப்ளை பண்ணியும் பார்க்க முடியும். அதனாலதான் நம்ம இந்த வீக்லி கிளாஸஸ் அப்படிங்கிறதே வந்து போட்டிருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு வீக்குக்கும் வந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து அவங்க ஜோதிட ரீதியா பயன்படுத்தி பார்க்கும்போது அந்த 12 கிளாஸஸ் முடியறதுக்குள்ளேயே அவங்க எந்த மாதிரி வந்து அந்த தீர்வுகள் எல்லாம் வந்து உண்மையா ரொம்ப அற்புதமா வேலை செய்யுது அப்படிங்கிறதையும் ஒவ்வொருத்தராலையும் உணர்ந்து அதன் பிரகாரம் வந்து அதை வந்து மற்றவருடைய ஜாதகங்களையும் மற்ற நபர்களுக்கு வந்து செயல்படுத்த முடியும். ரொம்ப ரொம்ப எளிமையாகவும் தெளிவாக தான் இருக்கும். அதனால வந்து புரியாம போயிடுமோ அல்லது ஜோதிடம் தெரியலன்னா கத்துக்க முடியாம போயிடுமோ அப்படின்னு சொல்லி நீங்க யாரோ கன்ஃபியூஸும் ஆக வேண்டாம், பயப்படவும் வேண்டாம்.